வணக்கம். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் நேற்று இரவு தனியார் நட்சத்திர விடுதியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசியது தற்பொழுது தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுடன் தொடர்ந்து கருத்து முரண் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தொடர்ந்து அரசியலில் கோலோச்சி வருபவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து 6 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு முக்கிய தலைவர்களுடனும், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட மூத்த அரசியல்வாதிகளுடன் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். இது போன்று தொடர்ந்து அவர் அரசியலில் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் அந்த கடந்த சில நாட்களாகவே அஇஅதிமுகவுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண் காரணமாக அவர் தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லி சென்று சந்தித்திருப்பதும், அதே போன்று நிர்மலா சீதாராமன் அவர்களை நேற்று இரவு தனியார் நட்சத்திர விடுதியில் சென்னையில் சந்தித்து பேசியிருப்பதும் தற்பொழுது அரசியலில் பேசுபொருளை உண்டாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக அவர் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்திக்க மறுத்து வருகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களுடனான சந்திப்பில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே கூட இது தொடர்பாக எந்த ஒரு போட்டோவும் தற்பொழுது வெளியாகவில்லை. இது ஒரு ரகசிய சந்திப்பாகவே தற்பொழுது திட்டமிடப்பட்டு அவர் நேற்று இரவு சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வேண்டுகோளின்படிதான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்கள் பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனாலுமே கூட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மறுத்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் KP முனுசாமி, அதே போன்று SV வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களுடன் சந்திக்காமல் தனியாக சந்தித்து பேசுவது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால் அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்து தனித்து சென்று அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைய இருக்கிறாரா, அல்லது அஇஅதிமுக சார்பில் சந்தித்தாரா என்பது போன்ற பல கேள்விகளும் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. ஒருவேளை அஇஅதிமுக சார்பில் சந்தித்தால் இது இபிஎஸ் அவர்களுடன் ஒப்புதலுடன் இந்த சந்திப்பு நடைபெற்றதா அல்லது தனித்து சந்தித்தாரா என்றும் இன்னும் முழு விவரம் வரவில்லை. அவர் ஈரோடாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்க மறுத்து வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலே அவர் அந்த இடத்திலிருந்து உடனடியாக கிளம்பி விடுவதும் என்றும் தொடர்ந்து சில நாட்களாக வந்து பார்த்தோமேனால் இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு தற்பொழுது மீண்டும் புகைச்சலை கிளப்பியிருக்கிறது. நேற்று சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சந்திப்பு பார்த்தோமேனால் சுமார் அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக சந்திப்பு நடைபெற்றதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.